ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டியான பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக ஒரு கனமான பாத்திரத்தில் 2 டம்ளர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். பால் இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் பாலில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கிறேன். உருண்டை இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு கொதிச்சுட்டு இருக்க பாலில் இந்த கஸ்டர்ட் மில்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கணும், அப்போ தான் இது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்த்து இது பாயில் பண்ணும்போது சாப்பிடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பால் நல்லா திக்காகி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புட்டிங் செய்யறதுக்கான ப்ரெட் எடுத்திருக்கேன். அதோட கார்னர்ஸ்லாம் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ்லாம் கட் பண்ண பிறகு இந்த ப்ரெட்டை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சப்புறம் இது மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் மில்க் சூடாக இருக்கும்போதே இந்த ப்ரெட்டோட சேர்த்திடணும். ஆறிட்ட அப்புறம் சேர்த்தா இது கொஞ்சம் திக்காயிடும். இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லாக கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக வச்சு கஸ்டர்ட் மில்கை ஊற்றி செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயரில் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த 3 நட்ஸை நல்லா பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக குங்குமப்பூ மேலே கார்னிஷிங்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 hours ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். ப்ரெட்டில் இந்த கஸ்டர்ட் மில்க்லாம் ஊறி பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டும் இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.